ஐயனார் துணை சீரியல் அடுத்து வரப்போற எபிசோடுக்கான கதைக்களத்த வந்துட்டு இங்க பார்க்கலாம். இங்க என்ன நடக்குதுன்னா, அதாவது சர்டிஃபிகேட் வந்துட்டு நிலா அவங்க காலேஜ் போய் வாங்க போறாங்க. அப்போ வந்துட்டு நடேசன் வராருங்க. இந்த உண்ம அதாவது இங்க வந்துட்டு இவங்க சர்டிஃபிகேட் எடுக்க வர்றத, அங்க ஒருத்தர் வந்துகிட்டு நிலா அண்ணன்கிட்ட சொல்ல, அவர் அங்கருந்து இங்க வர, வந்து இந்த மாரி சர்டிஃபிகேட்ட வந்துட்டு கிழிச்சு போடுறாரு. அங்க தாங்க ஒரு மிகப்பெரிய தகராறு வருது. சிஸ்டம்ல ரீஅப்ளை சர்டிஃபிகேட் வந்துட்டு எடுக்க போறாங்க. பட் இந்த சூழல்ல தான் அங்க இருக்கிற ஒருவர் இந்த மாரி உங்க தங்கச்சி வந்துட்டு சர்டிஃபிகேட் ரீஅப்ளை எடுக்க வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு போட்டு விட, டைரக்ட்டா வந்துட்டு அவங்க அண்ணன் இங்க வந்துடுறான். தாசாங்க முரட்டுத்தனமா இருக்கான் பாவி பய. இங்க ஒரு மிகப்பெரிய தகராறு நடக்குது அண்ணனுக்கும், தங்கச்சிக்கும். பட் இது என்னோட தனிப்பட்ட பர்சனல். நீங்க என் சர்டிஃபிகேட்ட அடிச்சிட்டீங்க. இது என்னோட செல்ஃப்ல வந்துட்டு நான் படிச்சிருக்கேன். என் சர்டிஃபிகேட் வந்துட்டு நான் வாங்க வரேன். நீ யார்றா? அப்படின்னு சொல்லும்போது, உன்ன படிக்க வச்சது வந்துட்டு நாங்க தான். ஓகேவா? அதனால வந்துட்டு இந்த படிப்பே உனக்கு சொந்தம் இல்ல. ஓடி போனவளுக்கு உனக்கு என்னடி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு தகாத முறையில வந்துட்டு அவங்க அண்ணன் பேசுறாங்க. முரட்டு பய. பட் பேசினோனயும் அங்க ஒரு மிகப்பெரிய தகராறு நடக்குது. இங்க தான் இவருக்கு கோவம் வந்துடுது. அதாவது ரீஅப்ளை சர்டிஃபிகேட்ட வாங்கிறாங்க. அத வந்துட்டு கிழிச்சு போட்டுறான்னு வைங்களேன் அந்த தடிமாடு. கிழிச்சு போட்டோனே நடேசனுக்கு கோவம் வந்துருச்சு. "ஏல பொறுமையா இருந்தா என்னல ஓவரா போய்க்கிட்டு இருக்க? அடிச்சேன்னா செல்ல திரும்பிரும்ல. நீ யாருடான்னு" அந்த தட்டிமாடு பார்த்தீங்கன்னா, டம்மு டும்மு டும்மு டம்முன்னு அடிக்கிறான் நடேசன. நிலாவை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த சூர்யா பயல கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு எடுக்கிறான். பட் நிலா அதுக்கு வந்துட்டு சம்மதிக்கல. எப்படியாவது வந்துட்டு என்னைய காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. நடேசன் "விடுமா நான் பார்த்துக்கிறேன். நீ நம்ம கார்ல உள்ள ஏறுமா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஏத்துறாரு. இந்த தடிமாடு அவிங்களோட ஒரு 3 தடிமாடு வந்து என்னங்க சொல்றது, கத்திய வச்சு கன்னாபின்னான்னு சொருகிறானுங்க வயித்துல. பட் அந்த ஸ்பாட்லயே வந்துட்டு மயங்கி விழுந்துறாரு. இவிங்க குத்திட்டு ஓடிறானுங்க. ஏன்னா குலகேஸ் ஆயிருமான்னு சொல்லிட்டு ஓடிறானுங்க. நிலா வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்டு ஆம்புலன்ஸ வர சொல்லி மருத்துவமனையில வந்துட்டு அட்மிட் பண்றாங்கன்னு வைங்களேன். இந்த மாரி நிகழ்வு நடந்துருச்சுன்னு சோழன் கிட்ட சொல்ல, சோழன் வந்துட்டு அண்ணன் தம்பிகள் கிட்ட சொல்லி, டைரக்ட்டா வந்துட்டு எந்த ஆஸ்பத்திரிம்மா, எந்த மருத்துவமனைம்மா, என்னம்மா ஆச்சு? நீங்க அங்க வாங்க, ஸ்பாட்டுக்கு வாங்க நான் சொல்றேன். அப்படின்னு சொன்னோன அங்க கிளம்புறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு மருத்துவமனைக்கு வந்துட்டு அதாவது பசங்க கேட்குறாங்க. பல்லவன், பாண்டியன், சோழன், சேரன். உடனே வந்துட்டு இவங்க திக்குமுக்கு ஆடுறாங்கன்னு வைங்களேன். நிலா சொல்லுவோமா வேணாமான்னு. பட் இருந்தாலுமே இந்த மாரி நடந்தது. அதாவது எதிர்பாராத விதமா அவங்க அப்பா திருவண்ணாமலைக்கு என்னோட வந்துட்டாரு. அங்க தான் எங்க அண்ணன் வந்து இந்த மாரி பிரச்சனை பண்ணேன். என் சர்டிஃபிகேட்ட கிழிக்கும்போது அவர அடிக்க போனாரு. அப்ப எங்க அண்ணன் வந்துட்டு இந்த மாரி கத்தியால குத்திட்டான். அப்ப அவன சும்மா விடக்கூடாதுன்னு இவங்க 4 பேரும் வெறித்தனமா கிளம்புறாங்க. இருந்தாலுமே அங்க வந்துட்டு நிலா தடுக்குறாங்க. நம்ம வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணிருவோம். பட் நீங்க வந்துட்டு டைரக்ட்டா தகராறு பண்ணாதீங்க. ஏன்னா அவங்கலாம் வந்துட்டு வசதி கூண்டவங்க, பணக்காரவங்க. நம்மனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம இருக்கிற குடும்ப சூழல்ல. அதனால வந்துட்டு நம்ம டைரக்ட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்னு நிலா சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.